ஒரு முக்கியமான செக்மெண்ட்டுக்கு போறோம். இது வரைக்கும் கேள்விகள் இருந்தது இல்லையா? இப்போ வந்து புதையல்கள் வரப்போகுது. ஒரு ட்ரெஷர் பாக்ஸ் வரப்போகுது உங்களுக்கு. அதுக்குள்ள நிறைய கிஃப்ட்ஸ் நாங்க உங்களுக்கு வச்சிருக்கோம். சிறப்பு. எனக்கா? ஆமா. தேங்க்யூ. கூலிங் கிளாஸ் யாருக்கு கொடுப்பீங்க? யாருக்கு இது ரொம்ப அவசியமா தேவைன்னு நினைக்கிறீங்க? யாருக்கு இது அவசியமா தேவைன்னு நினைக்கிறேன்றீங்களா? இல்ல அடிக்கடி கூலிங் கிளாஸ் போட்டுனே எப்ப பார்த்தாலும் மைனர் மாதிரி சுத்துறவரா இருக்கலாம். விமல் அண்ணன் எப்ப பார்த்தாலும் கூலிங் கிளாஸ் போட்டே தான் சுத்துவாரு அவரு. தம்பி நல்லா இருக்கீங்களா மாதிரி யாரை பார்த்து பேசுறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி வச்சுப்பேன். தம்பி உங்களை தான் அப்படின்னு சொல்லி அவர் டெடிகேட் பண்ணிட்டா. சூப்பர். இது வந்து ஓகே விமல் அண்ணன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கணும் இது. அதனால இந்த கண்ணாடி உங்களுக்கு நான் டெடிகேட் பண்றேன். அடுத்து எடுப்புமா? அடுத்து என்ன வருகிறது? இது என்னங்க இது? ஹார்ட் பல்ப். ஹார்ட் பல்ப். ஓ ஐ லவ் யூன்னு போட்டிருக்கு. ஐ லவ் யூன்னு போட்டிருக்கு. இல்ல ஐ லவ் யூன்னு போட்டிருக்கிறதுனால இது வந்து ஆர்த்திக்கு தான், என்னுடைய வைஃப் ஆர்த்திக்கு நான் வந்து இது. சார் அப்ப ஐ லவ் யூ இல்லாம ஹார்ட் பலூனா மட்டும் இருந்ததுன்னா? என்னது? ஐ லவ் யூ இல்லாம ஹார்ட் பலூனா? இது ரொம்ப டெலிகேட் பொசிஷனா இருக்கு. யாருக்கு கொடுக்கலாம்? ஆலியா பட்டுக்கு கொடுத்துடலாம். ஆலியா பட்டுக்கு? என்ன காரணம்? அவங்க இந்த ஷோ பார்க்க மாட்டாங்க, சொன்னா யாரும் கோச்சுக்கு போறது இல்ல. அதனால இதை கொடுத்துறது. என்னன்னா கேட் வின்ஸ்லெட் அப்படி போயிடலாம்ல? தெரியாதே, சொல்லவே தெரியாது. முதல்ல நமக்கு என்ன படத்துல நடிச்சான்னு கேட்டா நான் மாட்டிக்குவேன். ஆலியா பட்டோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்திருக்கேன், ரொம்ப பிடிக்கும். சூப்பர். வெரி கியூட் ஆக்ட்ரஸ் அவங்க. என்னது? டேப்பு. கையை கட்டலாம், வாயை ஓட்டலாம், பேப்பரும் ஓட்டலாம். வாயை ஓட்டுறதான் அது. யார் வாயை மூடணும் உங்களுக்கு? யோகி பாபு வாயை ஓட்டலாம். ஏன்னா கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பாப்ல எல்லாத்துக்கும். ஒரு சீனை முடிக்கவே விட மாட்டாப்ல. நான் ராஜேஷ் சார் படத்துல வந்து அந்த சீன்லேயே டயலாக்ல ஸ்பாட்ல கேமரா ஓடிட்டு இருக்கும்போதே சொல்லியிருக்கேன். நம்பிராமன் சொல்லேன், இவன் முடிக்க விட மாட்டான், வாங்க நம்ம போலாம் அப்படின்னே சொல்லியிருக்கேன் நான். அவ்வளவு ஸ்பான்டேனியஸா வந்துகிட்டே இருக்கும். அதனால அவர் வாயை ஓட்டணும்னு விரும்புறேன். ஓகேயா யோகி பாபு ப்ரோ, இது உங்களுக்கு தான். அடுத்து சாக்லேட். சாக்லேட் இது வேற யாருக்குமே தர மாட்டேன், எனக்கு தான். ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் எனக்கும் ஆராதனாக்கும் அடிக்கடி சண்டை வர்றது இதுல தான். இன்னொன்னு இதுக்கு பின்னாடி நிறைய கதை இருக்கு. சின்ன வயசுல வீட்டுல வாங்கி தர மாட்டாங்க சாக்லேட். ஏன்னா பல்லெல்லாம் பூச்சி ஆயிடும், சாக்லேட்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா அம்மா வாங்கி தர மாட்டாங்க. எங்க தாத்தா வந்தாதான் வாங்கிட்டு வருவாரு. இப்போ ஒரு சாக்லேட் வருதுன்னா இப்போ இதுல 12 இருக்குன்னா 6 நானும் எங்க அக்காவும் பிரிச்சுப்போம். நம்ம அதை கொடுத்தப்பே ஒழுங்கா வாங்கி சாப்பிடலாம். நம்ம என்னன்னா பொறுமையா சாப்பிடணும் அப்படின்னு கொஞ்சோண்டு கடிச்சிட்டு வச்சிருவேன். கிளி மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கட்டி எங்க அக்கா எடுத்து சாப்பிட்டு போயிடும். அதனால அடிதடியே நடக்கும் சின்ன வயசுல இருந்து. அதனால இப்ப நல்லா ஆசையா வாங்கி வாங்கி சாப்பிடுறது சாக்லேட். ஸோ அதனால இது எனக்கு நானே கொஞ்சம் அல்பமா தான் இருக்கு, பட் எனக்கு நானே வச்சிருக்கேன். என்ன வருகிறது? ரெட் ரோஸ். யாருக்கு கொடுக்கலாம்? சும்மா ஜாலிக்காக தான் சொல்றேன், யாரும் தப்பா எடுத்துக்க வேணாம். முக்கியமா வீட்டுல ஆர்த்தி, நீ தப்பா எடுத்துக்க கூடாது. ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு பொண்ணு மேல ஒரு க்ரஷ் இருந்துச்சு. அப்ப எனக்கு கொடுக்குற தைரியம் இல்ல, இப்ப கொடுக்குறேன். ஆனா அது அவங்களுக்கும் தெரியாது. இந்த ஷோ அவங்க பார்த்துட்டு இருந்தா கூட இது அவங்களுக்கு தான் கொடுக்குறேன்னு அவங்களுக்கு தெரியாது. இது என் மனசுக்கு மட்டுமே தெரிஞ்சது. ஒரு ஆறுதல்னு வச்சுங்களேன், கொடுக்குறேன் நான். சும்மா ஒரு ஜாலிக்கு தாம்மா ஆர்த்தி. பல நாள் கனவு ஒரு நாள். ஆமா, இப்ப இப்படி கொடுக்கறது தான் அது. பல்பு. யாருக்கு சிவகார்த்திகேயன் பல்பு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு? சதீஷ்க்கு பல்பு கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஏங்க? அவர் நிறைய பேர் கொடுத்துருக்கிறாரு. அதனால அவருக்கு நான் இந்த பல்ப், சதீஷ் இந்த பல்ப் உங்களுக்கு தான். நான் ஷூட்டிங் எடுத்துட்டு போய் கரெக்டா கொடுத்துறேன் நான். வெயிட்டான ஐட்டம் அது இருக்கு. ஆஹா. இது ஆராதனா பாப்பாக்கு தான். அவளுக்கு எவ்வளவு வயசானாலும் எத்தனை வயசானாலும் அவ எனக்கு குழந்தை தான். ஃபர்ஸ்ட் அவளை பார்க்கும்போது இதோ இந்த 2 கைக்குள்ளதான் இருந்தா அவ. ஒரு பிங்க் கலரா என்னை அப்படி இப்படி பார்த்துட்டே இருந்த குழந்தை. அதுக்கு தெரியல யாரை பாக்குறோம் என்னன்றதே. ஸோ எப்பவுமே ஆராதனா குழந்தை தான், எத்தனை வயசானாலும். உனக்கு ஆராதனா. வெரி ஸ்வீட்டுங்க. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ. ரொம்ப அழகா ரொம்ப ஸ்வீட்டா எல்லாருக்கும் அவங்கவுங்க மனசுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாய்க்கு ஏற்ற மாதிரி கிஃப்ட்லாம் கொடுத்துட்டீங்க. நல்லா இருந்தது அந்த செக்மெண்ட். ஒன்றும் தேவையில்லாத குழப்பங்கள் இல்லாம. அண்ட் அதை வந்து சொல்லியே ஆகணும், இதை உங்களுக்கு கொடுத்தே ஆகணும்னு சொல்லாமல் இருந்ததுக்கு உங்க 2 பேருக்கு தேங்க்ஸ்.
சார் இன்னொரு ஃபோன் கால் உங்களுக்காக ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. சோ அவங்க கூட பேசலாம் சார். ஹலோ வணக்கம் சார். வணக்கம். உங்களுடைய பயங்கரமான ஃபேன் சார் நானு. நிறைய ஃபேன்ஸ் இருக்கனால டவுட் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் வேற டிபார்ட்மெண்ட், நான் வேற டிபார்ட்மெண்ட். பட் அவர் அப்பறத்து பார்த்தோம். பட் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய உயரத்துல இருக்காரு. அவர் ரொம்ப ஹாப்பி. ஏன் சார் ஒண்ணு ஸ்கூல்ல படிச்சோன்னு சொல்ல வேண்டியதானே சார்? இல்ல சார். செல்லக்குட்டி ஏய் தகவல அடி தகவல ரோபோ சங்கர்ண்ண ரோபோ சங்கர்ண்ண என் அன்பு உடன்பிறப்பே, அன்பு இளவலே அண்ணே, என் உயிரோட்டமே. ஷூட்டிங்ல பாக்கும்போது காலைல பார்த்த உடனே அப்படிதான் சொல்லி ஹக் பண்ணி ஒரு கிஸ் கொடுப்பாரு அண்ணன். ஒரு குட்டி தம்பி மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவார். அவர் சைஸுக்கு நான் உண்மையிலேயே குட்டி தம்பி தான். அது இல்ல தகம், எப்பயுமே நமக்கு பிடிச்ச ஆட்களை பார்க்கும்போது அது நம்மள அறியாம வந்து நம்ம முத்தம் கொடுக்கறது. அண்ணா நன்றிண்ணே. அது வந்து என்னுடைய அன்பு தம்பியை பார்க்கும்போது என்னை அறியாம எத்தனை பேர் இருந்தாலும் நான் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பேன். சந்தோஷம்ண்ணே. எனக்கு தெரியும் உங்களோட அன்பு எந்த லெவலுக்கு இருக்கும்னு. அண்ட் அது பசங்களுக்கு மட்டும் தானே இல்ல எப்படின்னு? இல்லம்மா, பெண்களுக்கும் உண்டு. ஏன்னா நான் அன்பை வந்து யாருக்குமே வந்து பாரபட்சம் இல்லாம கொடுப்பேன். ஆனால் எனக்கு பிடிச்ச ஆட்களுக்கு மட்டும்தான். சூப்பர்ண்ணே. நான் யாரு எவ்வளவு தூரம் நான் நேசிக்கிறேன் அப்படிங்கறது அந்த முத்தத்திலே தெரிஞ்சிடும். நன்றிண்ணே நன்றிண்ணே. ராஜேஷ் சாருடைய படத்துல உங்களோட நான் நடிக்கிறதுல ரொம்ப ஹாப்பி. நிச்சயமாண்ணே, எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்.